நெல்லிக்காய் ஜூஸுங்க, பெரிய நெல்லிக்காய் ஜூஸுங்க. நம்ம மோரில் இந்த மாதிரி சின்ன ஜாரில் குட்டி குட்டியாக நறுக்கி ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்துங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக சின்ன ஜாரில் அரைச்சிட்டுங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா வெளியே தெரிச்சிடுங்க. நல்லா மூடி அமுத்தி கையில் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டுங்க. இதில் ஒரு 3 கரண்டி தயிர்னு எடுத்துருக்குங்க. ஆடை இல்லாமல் நம்ம ஆடையெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். வெறும் தயிர் மட்டும் ஒரு 2-3 கரண்டி ஊற்றி வச்சுருக்குதுங்க. இது ஒரு 4 டம்ளர் பக்கமாக ஆகுங்க. தண்ணி கலக்கணுங்க. நம்ம இதில் உப்பு போட்டிருக்குதுங்க. இப்போ எப்படி கலக்கிறதுன்னு நான் காட்டுறேன். தயிர்னு உப்பு வச்சு அந்த உப்பில் தயிரை கெட்டி தயிரை ஊற்றி ஆற்றிடுறேன். நல்லா நைஸாக ஆற்றிட்டுங்க. வெறும் தயிரை மட்டும் நல்லா ஆற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா கடைசியில் நம்ம ஜல்லடையில் வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டுங்க. நம்ம இதை அரைச்சி வச்ச நெல்லிக்காய் இதில் ஊற்றிடுறோங்க. ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு எச்சு தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம். தண்ணி நீர் ஆற்றி வச்சோம். இப்போ நம்ம ஜல்லடையில் வடிச்சுக்கலாம். வடித்தாலும் வடிக்கலாம். அப்படி வேணாலும் நம்ம குடிக்கிற மாதிரி இருந்தால் குடிச்சிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெரிய ஜல்லடையில் நம்ம வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். வடிக்காமையும் கூட குடிக்கலாம். நெல்லிக்காய் சக்கையெல்லாம் நல்லது தாங்க. சின்ன வயசுக்காரங்கள குடிக்கிறதுக்கு துதி மாதிரி இருக்குன்ட்டு குடிக்க மாட்டாங்க. நம்ம உப்பு நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு பரவாயில்லைங்க. ஒரு 4-5 டம்ளர் மோரும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கரண்டிலேயோ ஸ்பூன்லேயோ நம்ம அப்படி கலக்கி விட்டோம்னா நல்லா இதாகிடும். சக்கையெல்லாம் வந்துடும். அந்த சக்கையோடு அப்படியே குடித்தா நல்லது தாங்க. பெரியவங்களாம் அப்படியே குடிச்சிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தா இது நெல்லிக்காய் கலக்கியிருக்குன்னே தெரியாது. வெய்ய காலத்துக்கு எல்லாருமே குடிக்கலாங்க. வெறும் நெல்லிக்காய் சாப்பிட்ற கசப்பாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காயும் கூட போட்டு அடிக்கலாங்க. இல்லாட்டி ஜாரில் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க. ஆனால் இதை நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி வடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இவ்வளோ மோர் கிடச்சிருக்குது. நம்ம ஏதாச்சும் உப்பு அதிகமாக கம்மியாக இருந்தால் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ சக்கை இல்லாத மோர் நம்மளுக்கு நெல்லிக்காய் மோர் இவ்வளோ எடுத்துருக்குதுங்க. ஒரு 4-5 டம்ளர் ஆகுங்க. 4-5 இருந்தால் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சு பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்காது. பெரிய ஜல்லடையில் கொஞ்சம் துதி இருக்குது. நம்ம அதனால் இந்த மாதிரி ஜல்லடையிலையும் கூட டீ வெடிக்கிற ஜல்லடையிலையும் கூட கொஞ்சம் சின்ன குழந்தைகளுக்குலாம் கொடுத்துக்கலாம். பெரியவங்க அப்படியே குடிச்சிக்கலாம். இதில் வடித்தா இன்னும் சுத்தமாக அந்த சக்கை நின்றுக்குங்க. பெரிய ஜல்லடையில் கொஞ்சம் துதி இருக்குதுங்க. குடிச்சு பார்த்தேன். உப்பெல்லாம் கூட நம்ம எச்சு கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ சுத்தமாக இதில் சக்கை இருக்காது. வெறும் மோர் குடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நெல்லிக்காய் கலக்கிற மாதிரியே தெரியாது. இது மாதிரி 2 நெல்லிக்காய் சின்ன ஜாரில் நம்ம இந்த மாதிரி ஜாரில் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. குட்டி குட்டியாக ரவுண்டாக அறுத்து போட்டுங்க. தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு உப்பு கொஞ்சம் அதுலேயும் கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி தனியாக போட்டுக்கலாங்க. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூனில் 1 ஸ்பூனு, பெரிய டீஸ்பூனாக இருந்தால்
டீஸ்பூன் குடிச்சு பார்த்து நம்ம கலக்கலாங்க. ஒரு 2-3 கரண்டி தயிர், முழு தயிர், தண்ணி கலக்காத தயிரைங்க நல்லா பாத்திரத்தில் 2 பாத்திரத்தில் ஆற்றிங்க. தண்ணி கலக்கி மறுபடியும் ஆற்றிங்க. ஃபஸ்ட்டு வெறும் தயிரை மட்டும்தான் ஆற்றணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி கலக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆடை இது எதுவுமே இல்லாமல் சுத்தமாக நம்மளுக்கு நெல்லிக்காய் மோர் கிடச்சிடும். பெரிய ஜல்லடைன்னா இந்த மாதிரி சக்கை இருக்குங்க. சின்ன ஜல்லடைன்னா சுத்தமாக நம்மளுக்கு இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் நம்ம இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நம்ம பெரியவங்க குடிச்சிக்கலாம். இப்போ வீடியோக்காக வேண்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி சக்கை இருக்குது. சக்கை வேண்டியதில்லை, ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு மோரில் கலந்தால் போதும். இவ்வளோ மோர் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு சின்ன ஜல்லடையில் வடித்து கொடுத்துக்கலாங்க. வெயிலுக்கு ரொம்ப மத்தியான நேரம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க. நம்ம அப்படி உப்பில் எல்லாம் போட்டு ஊற வச்சு ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாங்க. நம்ம இந்த மாதிரி மோரை உடனே ஃப்ரெஷ்ஷாக குடித்தோம்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெய்ய காலத்துக்கு ஆடையும் எடுத்துறதுனால அந்த நெய் சத்தும் போயிடுதுங்க. நம்மளுக்கு மோர் மட்டும் கிடைக்கும். நம்ம தண்ணி இன்னும் கூட தண்ணி வேணாலும் கலக்கலாங்க. அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் மோர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தக்காளி வணக்குனதுங்க, தோசைக்கு இட்லிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க, பல்லாரி வெங்காயம் 1, தக்காளி 2 தக்காளி, பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் வணக்கிட்டுங்க, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாங்க. நான் போடலைங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, 2 தக்காளி நல்லா வணக்கிட்டுங்க, ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, ஒரு வரமிளகா, உப்பு இதை வணக்கியிருக்கிறேன். இது ஆறிடுச்சுங்க. நம்ம நெல்லிக்காய் அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் அரைச்சிட்டுங்க, இந்த தக்காளியை வந்து நம்ம அரைச்சி தோசை இட்லிக்கெல்லாம் அப்படியே தாளிக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க. அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. கூட தேங்காய் சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப வணங்கணுங்கிறது இல்லைங்க. எண்ணெய், பல்லாரி வெங்காயம் 1, ஒரே ஒரு வரமிளகாய்ங்க 2 போடுறதுனால கொஞ்சம் காரமாக இருக்குங்க. சின்ன குழந்தைகளுக்குள்ள ஒரே ஒரு வரமிளகா போதுங்க. நம்ம காரம் வேணால் இன்னொன்று போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுங்க. சின்ன ஜார் வேணால் சின்ன ஜாரில் அரைச்சிக்கலாம். இல்லாட்டி இன்னும் தக்காளி ஒரு 3-4 தக்காளி, 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம், 2-3 வரமிளகாய்னா இந்த மாதிரி பெரிய ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ சின்ன ஜாரில் ஓடுறதுனா கூட இது 2 தடவை தான் போட முடியுங்க. ஒரே தடவையில் போட்டால் கொஞ்சம் வெளியில் வந்துடும். அதனால் நம்ம தக்காளி அளவு பொறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது ஒரு தக்காளி சட்னி மாதிரிங்க. இதுலேயுமே நம்ம கொஞ்சம் முழு கொத்தமல்லியும் போட்டு வணக்கலாமுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் வணக்கும்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனு தேங்காய் ஒரு 2 வெல்லும் போட்டுக்கலாங்க. 2 கீத்து தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்படி வெறும் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி அரைச்சாலும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு மாதிரி ஒரு தக்காளி சட்னிங்க.